ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் திருவசனம் பாரூக்கு அதிகாரம் 5 இறைவசனம் 1. எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் கடவுள் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள்ள சொல்கிறார். நாம் இந்த உலகில் பலவித ஆடைகளை அணிந்து கொள்கிறோம். புலம்பலின் ஆடை, தரித்திரத்தின் ஆடை, சோதனையின் ஆடை, பெருமையின் ஆடை என பல ஆடைகளால் நம்மை மூடிக்கொள்கிறோம். அவை நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாகவே அமைகிறது. எனவேதான் நம்மை நம் தகப்பனாகிய தேவன் அழகு பார்க்க விரும்புகிறார். தன் பிள்ளைகள் தனக்குரிய சாயலையும் தனக்குரிய மாட்சியையும் அணிந்து கொள்ளுமாறு அவர் விரும்புகிறார். நாம் வேதத்தில் யூதித்து என்ற அழகான கைம்பெண்ணை காண்கிறோம். அவர் தம் கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை அணிந்திருந்தார். அவர் இஸ்ரேல் மக்களை காக்கும்படி தம் கைம்பெண்ணுக்குரிய ஆடைகளை களைந்து வெற்றியின் ஆடைகளை அணிந்து கடவுளின் துணையால் அசிரிய படைத்தலைவன் ஒலோபெரினின் பிடியிலிருந்து இஸ்ரேலை விடுவித்து உன்னத கடவுளின் ஆசி பெற்றவராய் திகழ்ந்தார். காணாமற் போன மகன் ஓமையில் தகப்பன் தன் தவறுகளை எண்ணி மனம் மாறி தம்மிடம் திரும்பி வந்த மகனுக்கு முதல் தரமான ஆடைகளை உடுத்தி மகனுக்குரிய உரிமையை கொடுத்து தன் மகனை அழகு பார்க்கிறார். திருவெளிப்பாடு அதிகாரம் 19 இறைவசனம் 8 மணமகள் அணியுமாறு பளபளப்பான தூய்மையான விலையுயர்ந்த மெல்லிய ஆடை அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த ஆடை இறை மக்களின் நீதி செயல்களை என்றுரைக்கிறார். நாம் மணமகனாகிய கிறிஸ்துவுக்காய் விலையுயர்ந்த ஆடையை அணிந்த மணமகளாய் தேவனுடைய சமூகத்தில் உட்பிரவேசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நம்முடைய துயர வாழ்க்கையிலிருந்து விடுவித்து நமக்கு வெற்றியின் ஆடைகளை அணிவித்து தன் மகளாகும் மகனாகும் உரிமை பேற்றின் ஆடையை அணிவித்து இறுதியான நம்மை நீதியின் வஸ்திரமான ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்தில் பங்கேற்கும் மணமகளின் ஆடையை அணிவித்து நம்மை அழகு பார்க்கிறார். எனவேதான் நாம் துதியின் ஆடைகளால் நம் தேவனை போற்றுவோம். நாம் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் நம்மை அவர் மகிழ்ச்சியாக்குவார். நம் இளமை கழுகின் இளமை என புதிதாய் பொலிவோரும். நாம் ஜெபிப்போமா? எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமது துதியை சொல்லி உம்மை மாற்றிப்படுத்தவும் உமது பிள்ளைகள் என்னும் உரிமை பேற்றில் என்றும் நிலைத்திருந்து உம்மிடம் உண்மையாய் உறவு கொள்ளும் கிருபையை எங்களுக்கு வழங்குவீராக. எங்களுக்கு துயரத்தின் ஆடைகளை களைந்து மகிழ்ச்சி, சமாதானம், நீதி என்னும் ஆடைகளை உடுத்தி நீர் அருளும் மாட்சியின் பேரழகை ஆடையாய் அணிந்து கொள்ள வரம் தாரும். இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.